ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் வந்து நான் எதை பற்றி வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி டே வந்து சைக்ளோன் ஃபெங்கல் டே. பிகாஸ் இன்றைக்கி வந்து பயங்கரமான ரெட் அலர்ட்லாம் கொடுத்துட்டு புயல் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நாங்கள் வீட்டில் இந்த ஹோல் டே வந்து நாங்கள் இது இருக்கிறதுனால எப்படிலாம் எங்கள் டைமை வந்து செலவிடுறோம் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரொடக்டிவாக இருக்க போதா இல்லை வந்து ரொம்ப லேசியாக இருக்க போதா அப்படின்னும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் சேஃப். பிகாஸ் நிறைய ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே அவைடாகி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீட்டுக்குள்ளே கேம்ப் ஃபயர் காய்ஸ். மார்னிங் 11 o'clock ஆகிறது. 11 o'clock இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெளியில். ரோட்டில் அவ்வளோவா தண்ணி தேங்கலை. பட் ஸ்கூல் அண்ட் எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு பாருங்க. இது ஆக்சுவலி ஒரு ஸ்கூல். குளிருதுன்றதுனால வீட்டுக்குள்ளேயே நாங்கள் கேம்ப் ஃபயர் போட ஆரம்பிச்சிட்டோம். சும்மா கொஞ்ச நேரம். என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு சொல்லு. இன்னைக்கு படுத்து போறோம் சாப்பிட்டு. அடி பாவிங்களா. சைக்ளோன் ஃபெங்கல் பாருங்க கைஸ், இப்படி அடிச்சு தாக்கிக்கிட்டு இருக்கான்னு. அந்த ஸ்கூல் ஒன்று தெரியுதா, நான் காமிச்சல்ல, அந்த ஸ்கூல் இப்படி இருக்கு பாருங்க. பக்கத்தில் இருக்கிற வீடெல்லாம் பாருங்க கைஸ். நான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் கைஸ், பாருங்க எல்லாம் எப்படி இருக்கு. தாழ்வு மண்டலமாக உருவாகிட்டு இருக்கு. அதாவது பாருங்க, பறவைகள்லாம் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. கோபி, நிலவரம் எப்படி இருக்கு கோபி? சொல்லுங்கள் கோபி. நிலவரம் சூப்பரா இருக்கு கோபி. சூப்பரா தான் இருக்கும் கோபி. நம்ம வீட்டுக்கு தண்ணி வராத வரைக்கும் சூப்பரா தான் இருக்கும். எப்படி பாருங்க பாருங்க. இவன் நனைஞ்சிட்டு வராலாம் மலையில. ஸோ நனையட்டும். மத்தியானத்துக்கு நாங்கள் மீன் ஃப்ரையும் என்னம்மா சாம்பாரும். ஏன் மீன் வறுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் இப்போ டைம் வந்து 5 o'clock. நான் தூங்கி எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா கேக் சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் புயல் வந்து ஓஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. பட் நியூஸ் அப்டேட் அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம் நைட் வரைக்கும் எப்படி இருக்குன்ட்டு. பட் இந்த டே வந்து ரொம்ப போரிங்காக தான் போச்சு. ரொம்ப சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு படம் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்ட்டு. மேகியும் சாண்ட்விச்சும் செய்ய போகிறேன் காய்ஸ். நைட்டு சுட சுட மேகி ரெடி காய்ஸ். அடுத்து நான் சாண்ட்விச் செய்ய போகிறேன் பாருங்கள். அடுத்து நக்கெட்ஸ், சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் நக்கெட்ஸையும் சீஸையும் ஸ்டஃபிங்காக வச்சு நான் பிரெட் சாண்ட்விச் செய்ய போகிறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இதோட நான் vlog எண்ட் பண்ணுறேன். பிகாஸ் நைட்டு காட்டுறதுக்கு ஒன்றும் இருக்காது. பிகாஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படி தூங்கிடுவோம். ஸோ இதோட vlog நான் ஃபினிஷ் பண்ணுறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.